பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று சண்டே சர்ச்சஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக, சண்டே சர்ச்சுக்காக, மண்டே கிட்ஸ்க்காக, டியூஸ்டே யூத்துக்காக, வெனஸ்டே மிடில் ஏஜ் அடல்ட்ஸ்க்காக, தேர்ஸ்டே எல்டர்ஸ்க்காக, ஃப்ரைடே பெண்களுக்காக அண்ட் சாட்டர்டே நம்முடைய தேசத்துக்காக. ஸோ இன்றைக்கி சண்டே, அதுவும் அன்னன்னைக்கு கர்த்தர் எந்த வசனம் கொடுக்குறாரோ அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட வசனம், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது எல்லா நாடுகளிலும் சபைகள் எப்படி பெருகின. ஃபஸ்ட்டு சமாதானம் பெற்று, சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஸோ இந்த பாயிண்ட் வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ எங்கெங்கெல்லாம் சபைகள் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் கடவுளை ஆராதிக்க கூடுறாங்களோ, நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஈவன் ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம், இல்லை மரம் நிழலாக கூட இருக்கலாம், எங்கே ஒரு கூடுறாங்களோ, தேவனை ஆராதிக்க கூடுறாங்களோ அந்த இடத்துல பெரிய தேவாலயமாக இருக்கலாம், பெரிய பெரிய சர்ச்சாக இருக்கலாம், குட்டி குட்டி சர்ச்சாக, எங்கேயாலும் சரி, எங்கே ஆராதனை செய்ய அந்த சபையாக கூடுறாங்களோ அந்த சபையில் எப்படி இருந்துதான் சமாதானம் பெற்று. இப்போ எல்லா சபையும் சமாதானத்தோடு இருக்குதா? அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். பக்தி விருத்தி அடைய ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த சபை நடக்க ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு இருக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த சபை ஆக்சுவலி இது அப்போஸ்தலர் 9 கொடுத்தபடி யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் இந்த மாதிரி பெருகின. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா நாடுகளிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், எல்லா வில்லேஜஸ்லேயும், எல்லா இடங்கள்லையும் சபைகள் 4 பாயிண்ட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஃபஸ்ட்டு சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருக ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்போ அந்த வேளையும் நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு சபைகளுக்காக உங்களுடைய பாத்தில் வருகிறோம் சுவாமி. சபையாக எங்கெங்கே கூடுகிறீர்களோ, அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி சுவாமி, எப்பேற்பட்ட சபையாக இருந்தாலும், ஒருவேளை தனியாக பாஸ்டர் தனியாக அவர் ஒரு சபையாக இருந்தாலும் சரி, நடத்துகிற சபையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அப்பா எல்லாவற்றையும் சிஎஸ்ஐ, கேத்தலிக், நிறைய ஆண்டவரே பென்டிகாஸ்ட், அப்பா இன்னும் பெரிய நிறைய சபை இருக்குப்பா, உங்களுக்கு தெரியும் சுவாமி. எல்லா இடங்களிலும் இருக்கிற சபைகளையும் இந்த பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அந்த சபை அப்பா விருத்தி அடைய அப்பா, இன்னைக்கு நாங்கள் அந்த வசனத்தில் அடைவரே கலிலேயா, சமாரியா நாடுகளில் இருக்கிற சபைகள் விருத்தி அடைந்தன. முதல்ல சமாதானம் பெற்றன. சபைகளில் சமாதானத்தை கொடுங்கப்பா, சபைகளில் சமாதானத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, சபையில் சமாதானம், பிரிவினை வேண்டாம், சண்டை வேண்டாம், மதம் இனம் பிரச்சனை வேண்டாம், உயர்வு தாழ்வு வேண்டாம் அப்பா. குருமாருக்கும் பாஸ்டர்ஸ்க்கும் ஜனங்களுக்கும் இடையில ஆண்டவரே பிரிவினை வேண்டாம். கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆண்டவரே இந்த கமிட்டி அந்த கமிட்டி ஆப்போசிட் பார்ட்டி பிரிவினை வேண்டாம். சமாதானத்தை கொடுங்க தகப்பனே, சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொரு சர்ச்சஸ்லையும் சமாதானத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவரே பக்தி விருத்தியை கொடுங்கப்பா, பக்தி விருத்தியை கொடுங்க ராஜா. பக்தியோடு உண்மை ஆராதிக்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உண்மை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. பக்தியோடு சுவாமி அப்பா. சர்ச்சஸில் எப்படி இருக்கணும்? சர்ச் வரும்போது அது உங்கள் இடம் அப்பா. அன்னைக்கு மோசே அந்த முச்சடி பக்கத்தில் வரும்போது செருப்பை கலத்தி போடு அப்பா, இது பசுத்த பூமி என்று சொன்னீர். நீர் வாசம் பண்ணுகிற இடம், நீர் தங்குகிற, நீர் இறங்குகிற இடம், நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க இறங்குகிற
இடம், உம்மை துதிக்கிற இடம் ஆண்டவரே. அந்த இடத்துல பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு ஆண்டவரே இன்னும் பக்தி விருத்தியோடு இருக்க கிருபை தாங்க. இந்த வசனத்தை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுறப்போ அன்னைக்கு அந்த சபைகளில் ஆண்டவரே இந்த 4 விதங்களில் ஆண்டவரே இந்த சபை பெருகிட்டு அப்போ அதே போல் இப்போ இருக்கிற சபைகளிலும் ஆண்டவரே பக்தியோட ஆண்டவரே சமாதானத்தோட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட பரிசுத்தமாய் விருத்தி அடைய கிருபை தாங்கப்பா. பரிசுத்தத்துல விருத்தி அடைகிறோம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஹல்லேலூயாப்பா. கடவுளே, எல்லா அசிங்கம் எல்லா சுத்தமான காரியங்களையும் எடுத்து போடுகிறோம். ஒவ்வொரு சர்ச்சிலும் அப்பா உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். ஏசப்பா, நீர் சிறுவையில் இருந்து ஆண்டவர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை தெளிக்கிறோம். பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு சர்ச்சஸையும் இப்பொழுது பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு ஆண்டவர் கமிட்டி மெம்பர்ஸை பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு மக்களை பரிசுத்தமாக்கும். பக்தியோட பக்தி விருத்தி அடைய கிருபை தாங்க. ஏனோதானோன்னு சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது சுவாமி. அங்க கால் வைக்கும் போது இது பரிசுத்தவானவர் ஆண்டவரே, புனிதமான தெய்வம் அங்கே இருக்கிறீர். அப்பா, எங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவனை சந்திக்க நாங்கள் பரிசுத்தமாக இருக்க கிருபை தாங்கப்பா. அப்பா, கிருபை தாங்க. ஒவ்வொருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து அவங்களை பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு சர்ச்சஸையும் பரிசுத்தமாக்கும். அப்பா ஆண்டவரே, உமக்கு தேவையில்லாத காரியம் அங்கே நடைபெறாதபடி அதை பரிசுத்தமாக்கும். அப்பா, பக்தியோடு ஆண்டவரே உண்மை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. பக்தியோடு ஆராதிக்க கிருபை தாங்க. பக்தியை கொடுங்கப்பா. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா. பயத்தோடு உண்மை ஆராதிக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. நன்றி. இது மூலம் ஆண்டவரே சமாதானத்தோடு எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இது எதையுமே சில இடத்துல பார்க்க முடியல சுவாமி. அப்போ அன்னைக்கு ஆண்டவரே சபைகள் எல்லாம் பெருகினா என்று காண்கிறோம். அன்னைக்கும் இன்னைக்கும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே சிஎஸ்ஐ, அப்புறம் நார்த் இந்தியாவில் உள்ள சர்ச்சு, அப்பா எல்லா சர்ச்சஸ்லையும் பெண்டிகாஸ்டல் சர்ச்சு, சபை தனி பாஸ்டர்ஸ் நடத்துகிற சர்ச்சு, ஏஜி சர்ச்சு, எப்பா நிறைய எல்லா சர்ச்சிலையும் சமாதானம் உம்முடைய சமாதானம் பெருகட்டும். பக்தி விருத்தி பெருகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருகட்டும். ஹல்லேலூயாப்பா. கிருபை தாங்கப்பா. பரிசுத்தத்துல பெருகட்டும் ராஜா. இந்த 4 காரியத்திலையும் பெருகும்படியாக இன்று உம்முடைய பாத்துல வருகிறோம். 4 காரியத்திலையும் பெருகும்படியாக உம்முடைய பாத்துல வருகிறோம். நீர் கிருபை கொடுக்கட்ட முடியாது சுவாமி. உம்முடைய பிரசன்னம் அங்கே இல்லட்ட முடியாது சுவாமி. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு பரிசுத்தமாய் அந்த ஆலயத்தில் நடக்க, சபை கூடுதல் நடக்க கிருபை தாங்கப்பா. சமாதானமாய் எல்லாரும் உம்மை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. பக்தி விருத்தியோடு உம்மை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. பயப்படுகிற பயத்தோடு. தேங்க்யூ லார்ட். எல்லா ஆலயங்களையும் பாத்துல ஒப்புக்கு. பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகள், அசுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், அப்பா அந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தகப்பனே இறங்குவீராக. பக்தி விருத்தியை கொடுங்கப்பா. பக்தியா இருக்க கிருபை தாங்க. சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. நிறைய வீடியோல பார்க்குறோம் சுவாமி. எவ்வளோ ஆண்டவரே மற்ற மதத்தினருக்கு ஆண்டவரே அது இடைஞ்சலா இருக்கு, இடையூறா இருக்கு. எந்த பாஸ்டர்ஸும் அப்பா மற்றவங்களுக்கு இடையூறாயிராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பிசாசு அவங்களை யூஸ் பண்ணாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு சர்ச்சிலையும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. உம்முடைய கோட்டைக்குள்ள முறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. எல்லா சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் அப்பா, பக்தியை கெடுக்கிற ஆவிகள், பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தாலே கட்டி நரகத்துக்கு அனுப்புகிறோம். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கொள்ள ஒவ்வொரு சபையினரையும் ஒவ்வொரு மக்களையும் அப்பா உம்மை மட்டுமே தலையாக கொண்டு, உம்மை மட்டுமே தெய்வமாக கொண்டு அப்பா மனுஷரை பார்த்து அப்பா தவறி போகாதபடி, மற்றவங்களுடைய பார்த்து இடறி போகாதபடி உம்மை மட்டுமே ஆராதிக்க அங்கே வந்து அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தேங்க்யூ ஜீசஸ்.
தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஆண்டவரே இந்த வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி. எல்லா சபைகளிலும் சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. பக்தி விருத்தியில் பெருக போகிறதுக்காக நன்றி. உமக்கு பயப்படுகிற பயத்திலே அவங்கடவரே அவங்க பெருக போகிறதுக்காக நன்றி. அப்பா பரிசுத்தத்திலே பெருக போகிறதுக்காக நன்றி. பெருக போகிறதுக்காக நன்றி. நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்க. நம்புவோம். ஆக்சுவலி நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூமில் தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் 2 பேர் ஒரு மனதோடு கேட்குற நீங்களும் நானும் இணைஞ்சு ஜெபம் பண்ணால் அந்த காரியம் நடக்கும். நம்புகிறேன் 100%. நம்ம மேலே நம்மளோட ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு அந்த காரியத்தை தருவார். ஏதோ சர்ச்சஸ்க்காக ஒருவேளை பாஸ்டர்ஸ் சர்ச் வச்சுருக்கலாம். இங்கே பாஸ்டர்ஸ் கூட அதில் எடுத்து ஜெபம் பண்ணலாம். யாராக இருக்கலாம், ஒரு சபையில் ஒரு மெம்பராக இருக்கலாம், இல்லை கமிட்டி மெம்பராக இருக்கலாம். இல்லை கண்டிப்பாக இந்த ஜெபத்தை கேட்டு இந்த 4 காரியத்தையும் நம்ம சர்ச்சில் நமக்கு தரப்போகிறாருன்னு நம்ம விசுவாசிப்போம். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்கள் சர்ச்சில் பெரிய ஒரு அற்புதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பக்தி விருத்தியை, பரிசுத்தத்தை, இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இன்னைக்கு அடுத்தது கொஸ்டின் டைம். ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் கேட்குறோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸஸ் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ இன்னைக்குள்ள கொஸ்டின், தமஸ்குவிலே கர்த்தரை தரிசித்த சீஷன் யார்? தமஸ்குவிலே கர்த்தரை தரிசித்த சீஷன் யார்? ஆன்சர் வித் அந்த பைபிள் வேர்ஸோட நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கிஃப்ட் வரும். தேங்க்யூ.